இன்னைக்கு திருவாதிரை கேரளால வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வகையான கூட்டு நிறைய பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சு பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கிழங்குகள் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா குச்சிவள்ளி கிழங்கு, வாழைக்காய், அதே மாதிரி சேனக்கிழங்கு, அந்த மாதிரி நிறைய கிழங்கெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. நான் வந்து அதோட தோல்லாம் சீவி எல்லாமே கழுகி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நார்மலான பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மட்டும்தான் ஸ்பைசிஸ் போடுவாங்க. நிறைய பேர் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. அப்போ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிமா பண்ணுவாங்க அதிகமாக. அப்போ தேவையான அளவு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கரெக்டான மீடியம் அளவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நான் குக்கரில் வந்து 5 விசில் வைக்கிறேன். அதுக்கு வந்து அரைப்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான உப்பும் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கூட்டு ரெடி. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.